ஓம் சரவணபவ. முருக பக்தர்கள் எல்லாரும் ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மிக அற்புதமான இந்த பதிவை நீங்களும் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள அந்த ஆன்மீக உணர்வு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்பீங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எல்லா வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னா என்னோடய உண்மையான என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, ஒரு அற்புதங்களை உங்கள்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் என் அக்கா குடும்பத்தில் என்னென்ன நடந்துச்சு, அவங்க அசைவமாக இருந்தவங்க எப்படியெல்லாம் இப்போ திருச்செந்தூர் முருகனை வழிபடுறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முருகனுடைய கதை இல்லைங்க. அது மட்டும் நான் சொல்கிறேன். இதில் என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னாக்க, இப்போ வெளியிலலாம் நிறைய கோயில்கள்லாம் கும்பாபிஷேகம் எங்கே பார்த்தாலுமே கோயில் கும்பாபிஷேகம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளால் முடிஞ்சது நம்ம கையில் என்ன இருக்கோ, நம்ம கையில் என்ன கிடச்சதோ அதை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் அக்கா வீடு இருக்கிறது வந்து அவங்க இருக்கிறதுக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கும் ரொம்ப தூரம். அப்படி இருக்கும்போது அவங்க ஊரில் இருக்க கோயில்களுக்கெல்லாம் நான் போய் கும்பிட்டதும் இல்லை, கோயில் தரிசனம்லாம் நான் பண்ணதும் கிடையாது. அக்கா வீட்டுக்கு போகிறதே ரொம்ப ரேர். எப்போயாவது தான் அக்கா வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா என்னோடய சூழ்நிலை, அக்காவோட சூழ்நிலை இப்படி தூரமாக இருக்கும். என்னாலெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறதே அரிது. இதில் நான் அந்த ஊரில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போனதே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் இருக்க சிவாலயம் கும்பாபிஷேகம் பண்ணுறதா சொல்லி இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கார், அதாவது எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயில் நிர்வாகிகளோடு சேர்ந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் ஊர் மக்கள்கிட்டலாம் வந்து அவங்க வசூல் பண்ணிக்கிட்டு வராங்க கும்பாபிஷேகத்துக்காக. அப்படி இருக்கும்போது வந்து ஆனால் எங்கள் அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட எதுவும் கேட்கலை. இப்போ நாங்கள் தூரமாக இருக்கோம், அந்த கோயிலுக்கு வந்ததும் இல்லை, கும்பிட்டதும் இல்லை. எங்கள்கிட்ட வந்து எதுவும் ஒரு டொனேஷன் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்கல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, என்னை அறியாமையே எனக்குள்ள ஒரு உணர்வு, எனக்கு என்னமோ அந்த சிவன் கோயிலுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த சிவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர். தஞ்சாவூரில் இருக்க சிவனுக்கு நிகரான கோயில்னு சொல்கிறாங்க. பிரகதீஸ்வரர் ஆலயம். எங்கே இருந்தாலும் சிவன் சிவன் தான். அது நம்ம ஊரில் இருந்தானே, எந்த ஊரில் இருந்தானே, சிவன் சிவன் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம கையில் கிடச்சது தானே நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்காக அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க கையில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா கூட கடன் வாங்கி கூட கொடுக்குறாங்களாம். அதெல்லாம் வந்து எப்போ சொன்னாங்க, நானாக தேடி போய் அவங்கள்ட்ட பணம் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல உனக்கும் அந்த பிராப்தம் கிடச்சிருக்கு, இந்த சிவனுக்கு நீயே செய்கிற ஒரு பிராப்தம் கிடச்சிருக்கு, சிவன் உன்கிட்டையும் கேட்டு வாங்கிக்கிறாரு அப்படின்னு அக்கா சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை பற்றி நிறைய அவங்க வந்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அப்போ தான் பார்த்தேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான சிவாலயமாங்க அந்த கோயில். ஆனால் அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே அந்த கோயிலில் இல்லையாம். எந்த ஒரு கல்வெட்டுலேயோ எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இல்லையாம். அவங்களுக்கு தெரிஞ்சு 1000 காலத்து கோயிலாதே, அவங்களுக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேகம்னு ஒன்று பண்ணவே இல்லையாங்க. பாழடைஞ்சு போய் இருந்துச்சா, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. ஆனால் நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு செய்கிறோம் பாருங்கள், அதிலே வந்து பெரிய 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 கோயில்களில் போய் செய்கிறத விட இதே போல் பாழடைஞ்சு பழமையாக அதை எடுத்து சீர்திருத்தம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஆலயத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கறது தாங்க பெரிய புண்ணியம் இருக்கிறதுலையே. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது பாழடைஞ்ச கோயில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை சீர்திருத்தம் பண்ண நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் வருவாங்க. உங்கள் கையில் என்ன இருக்கோ என்ன கிடச்சதோ கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா இது வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிற கும்பாபிஷேகம். அந்த கோயில் 1000 வருஷம் தாண்டியுமே நடக்கவே இல்லை. இந்த கோயில் கட்டினத்துக்கு இப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சு முறையாக கும்பாபிஷேகம் பண்ணுறதா சொன்னாங்க. அதில் நம்மளும் நமக்கு முடிஞ்சதை கொடுத்தமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி சோமவார பிரதோஷம். நானும் என்னால் முடிஞ்சது அந்த சிவனை நினச்சி நானும் விரதம் இருந்தேன். அதனால் அந்த சிவ பக்தர்களுக்கெல்லாம் சிவனடியார்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கண்டிப்பாக கோயிலுக்கு நம்ம ஒன்றும் கோடியை கொட்டி கொடுக்க வேண்டாங்க. உங்கள் கையில் என்ன இருக்கோ ஒரு கடுகளவுனாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு கடுகளவுனாலும் செய்யுங்க. அதற்கான பலன் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை தேடி வரும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கலாங்க.